15ஆம் தேதி சர்வதேச தேயிலை தினம். 1838ஆம் ஆண்டு இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் உள்ள தேயிலை தொழிலாளர்கள் தங்களுடைய அடிமை நிலையிலிருந்தும் கூட சம்பள உயர்வுக்காக போராட்டம் நடத்துகின்றார்கள். அவர்கள் போராட்டம் நடத்திய அந்த முதலாவது நாள் தான் டிசம்பர் 15ஆம் தேதி. அந்த தினத்தை 2005ஆம் ஆண்டு சர்வதேச தேயிலை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வதேச தேயிலை தினம் தொழிலாளர்களுக்கு தெரியாத ஒரு தினமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாட்டிலே காதலர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அதே போன்று மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அதே போன்று சிறுவர் தினம் எல்லாம் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே தேநீர் குடிக்காத மக்கள் யாரும் கிடைக்காது. இன்று பல லட்சம் தொழிலாளர்கள் தேயிலை தோட்டங்களை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உழைப்பு இன்று இரத்தமாக தேநீராக குடித்து கொண்டிருக்கிற நிலையிலே அவர்களை பற்றிய உணர்வு இல்லாத ஒரு நிலையிலே எங்களுடைய நாடு இருக்கின்றது. 150 ஆண்டு காலமாக மலையகத்திலே தமிழ் தொழிலாளர்கள் அவர்கள் நாட்குடிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது எந்த நாட்டிலே நடக்கின்ற ஒன்று. இது அநியாயம். அது மட்டுமல்ல, சம்பள ஒப்பந்தம் என்று கூறப்பட்டது. இப்போது அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான தோட்டங்களில் இன்னும் சம்பளம் அதிகரிப்பு நடக்கவில்லை. அதிகரித்த சம்பளம் 50 ரூபாய் தான். ஆனால் அங்கு இன்னும் 450 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தொழிலாளர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதி. நம்முடைய தொழிலை பாதுகாப்பதற்காக, மலையக மண்ணை பாதுகாப்பதற்காக 30க்கு அதிகமானோர் 1947ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டு வரையிலே உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். பலர் போலீஸ் அடித்தடியின் காரணமாகவும் போலீசாருடைய துப்பாக்கி சூட்டின் காரணமாகவும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நினைவுகூரும் முகமாகத்தான் இந்த சுடர் ஏற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சுடர் மக்களுடைய நெஞ்சிலே ஏற்றப்பட்டிருக்கின்ற சுடர். இந்த சுடர் எழுச்சியின் சுடர். இந்த சுடர் எதிர்கால மக்களுடைய சக்தியின் சுடராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதால் நாங்கள் சொல்கிற காரணம் தோட்ட தொழிலாளர் மக்கள், தேயிலை தொழிலாளர் வர்க்கம் இந்த தினத்துக்காக அவங்க பாடுபடுறது, அவங்களுக்கு இருக்கிற சர்வீஸ், அவங்களோட வேதனங்கள் அதிகரிக்கிறது, இது சம்பந்தமான பேசக்கூடிய ஒரு தினமாக இதை மாற்ற வேண்டும். ஆனாலும் எங்களுக்கு தெரியும், தொழிற்சங்கங்கள், அடுத்தது மலையகத்தில் செயல்படுற மற்ற அரசியல் கட்சிகளோ தொழிற்சங்கங்களோ இது சம்பந்தமாக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் சொல்கிறோம், இப்போ சர்வதேச தினங்கள் கொண்டாடுறோம், ஆசிரியர் தினம், சிறுவர் தினம், அப்படி இப்போ தேயிலை தினத்தை அதையும் தொழிலாளர்களோட உரிமைக்காக கொண்டாடுற ஒரு தினமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த செயல்பாடு நடக்குது.